வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்றைக்கி 10th பப்ளிக் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. 2025 வந்த எக்ஸாம். அதோட ஆன்சர் கீ வந்து பசங்கிட்ட கேட்டிருந்தோம், அவங்க அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்கறதுக்கு முன்னாடி 10th தமிழ் எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா பசங்களை கேட்கும்போது 100% ஈஸியாக இருந்தது சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க. எவ்வளோ மார்க் 100க்கு வரும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து அதிலே பேனலில் நான் டிக் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தமாதிரி எல்லா கொஸ்டினுக்குமே பேனால் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் தப்பாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 100% ஷுவர் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி 6th கொஸ்டின் ஆன்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 6வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. 9th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி. 10th கொஸ்டின் ஆப்ஷன் வந்து பி. 11th கொஸ்டின் ஆப்ஷன் வந்து சி. 12th வந்து ஆப்ஷன் சி. 12th வந்து பிங்க. 13th வந்து ஆப்ஷன் வந்து ஏ. 14th அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து டி. 15th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து சி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் வந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 2 மார்க் கேட்டிருக்காங்க. 16லேருந்து 21 வரைக்கும். 6ல் வந்து நீங்கள் எழுத வேண்டியது ஜஸ்ட்டு 4 மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பகுதி 2லேயே வந்து பிரிவு 2ல் வந்து 2 மார்க் கொஸ்டின் 5 எழுதணும். மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கொஸ்டின் கிட்டத்தட்ட கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுத வேண்டியது வந்து 5 மட்டும்தான். அதுக்கப்புறம் பகுதி 3ல் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் 2 எழுதணும், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே பிரிவு 2ல் வந்து 3 மார்க் கொஸ்டின், அதில் ஒரு 2 எழுதுகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பருமே ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்றத வந்து சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் நர்வஸாக இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் இவங்க வந்து ஜாலியாக எழுதுனாங்க, ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட வீடியோ ரிவ்யூ வந்து எடுத்தது வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ தான் அதை அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம கரண்ட்டாக இந்த ஃபோன் மூலிமா நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுறோம் அப்படின்றதையும் பார்க்குறப்ப இந்த ஒரு இமேஜ்லேயே நமக்கு தெரியும். ஸோ நாம் ஃபோனை யூஸ் பண்ணலாம், ஃபோன் நம்மளும் யூஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கூடாதுன்றதை வந்து செமையான ஒரு இமேஜுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்றதையும் பார்த்துருக்கலாம். அப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் 3 எழுதணும். டோட்டலாக வந்து 3 கொடுத்துருந்தாங்க. 3த்தில் அல்லது ஆ அப்படின்றதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்தமாதிரி மற்ற எக்ஸாம் ரிவ்யூவோட ஆன்சர்க்கையும் நம்ம சேனலில் வரும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க.